ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய ரிச் பீப்புள்ஸ் அப்புறமா பாலிட்டிஷியன்ஸ் எல்லாமே வெக்கேஷன்ஸ்க்காக சூஸ் பண்ணுற ஒரு ஹிடன் பிளேஸ் இன் தமிழ்நாடுனா அது எங்கள் ஊர் தான். அப்படின்னா இது எந்த ஊர், அட்ரஸ் எங்கே, அப்புறமா இங்கே வாழ்கிறது சேஃபாக இல்லையா என்பதை பற்றி எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வாழ்கிற ஜனங்க எல்லாமே டெய்லி அவங்களோட ரொட்டீன்ஸ் எப்படி இருக்கிறது பற்றியும் பார்க்கலாம். மேலே டோட்டலாக 37 வில்லேஜஸ் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஒரே பஞ்சாயத்து தான். அதே மாதிரி இங்கே நடக்கிற எந்த மாதிரி சண்டே பிரச்சனை இருந்தாலுமே ஊர் பெரியவங்கள் தான் சால்வ் பண்ணுவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வரை போகிறது ரொம்ப கம்மி தான். இந்த மலைக்கு மேலே இருக்கிறது ஒரே ஒரு சிக்கன் கடை தான், அது எங்கள் அப்பாவோட சிக்கன் கடை. இந்த ட்ராவலிங் விளாக்ஸ் சேனலில் இருக்கிற மலைக்காட்டு ராஜா சேனலோட ஓனர் அப்புறமா டிடிஎஃப் வாசன் இன்னும் ஒரு 20 மெம்பர்ஸ் எல்லாமே ஒரு வாட்டி எங்கள் கடை விசிட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எங்கேயோ ஒகேனக்கலுக்கோ என்னமோ ட்ராவல் போயிட்டு வந்தப்போ இந்த ரூட்டில் வந்தாங்க. அப்போ எங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுட் வேணும் ஒரு 30 மெம்பர்ஸ்க்குன்னு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்புறமா எங்கள் அம்மா அந்த ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவங்க வந்தப்போ சர்வ் பண்ணாங்க. அவங்க வந்து போயுமே ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு டிடிஎஃப் வாசன் நான் யாருன்னே தெரியாது. இப்போவா இருந்தாலும் அட்லீஸ்ட் அவங்கள யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருப்பேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நாங்கள் இந்த மலைக்காட்டு ராஜாவோட சேனல்லே எங்கள் கடையோட ஒரு கிளிப் பார்த்தேன். அவங்க இங்கே வந்து சாப்பிட்டதோட ஒரு கிளிப் போட்டிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு இவங்களெல்லாம் ஒரு ட்ராவலிங் விளாக் பண்ணுற யூடியூபர்ஸ்னு தெரிஞ்சது. அப்புறமா இந்த வில்லேஜோட ப்ராப்பர் அட்ரஸ் வந்து தமிழ்நாட்டிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் தேங்கனிக்கோட்டை தாலுக்குலேருந்து ஒரு 37 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணால் ஃபாரஸ்ட்குள்ளே இந்த வில்லேஜ் பேர் வந்து பெட்டமுகலாலம். இந்த ஃபாரஸ்ட் எல்லாமே காவேரி வைல்ட் லைஃப் சேங்சுரிக்கு தான் சேர்ந்துருக்கு. இங்கே வாழ்கிற ஜனங்களோட மெயின் ஆக்குபேஷன் வந்து அக்ரிகல்ச்சர் தான். அப்புறமா இங்கே வாழ்கிற சில பேரோட டெய்லி வேஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதே இந்த நர்சரி அப்புறமா க்ரீன் ஹவுஸ் தான். நிறைய க்ரீன் ஹவுஸ் அப்புறமா ரோஜா செடியோட நர்சரிஸ் இருக்குது. அப்புறமா இங்கே வெளியிலேருந்து வந்து ஸ்டே பண்ணுற டூரிஸ்ட்டுக்கு எல்லாருமே நல்ல வசதியான ஃபார்ம் ஹவுஸ், கெஸ்ட் ஹவுஸ் அப்புறமா ரெசார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு உங்கள் கூட யாராவது வேணும்னா கைடு மாதிரி கூட அவைலபிளே இருக்குது. அப்புறமா ஃபயர் கேம்ப் எல்லாமே அவைலபிளே இருக்குது. டிசம்பர் அப்புறமா ஜனவரி மந்தில் இங்கே வந்தால் சேம் குதிரைமுக்கா அப்புறமா நந்தி ஹில்ஸில் பார்க்குற மாதிரி க்ளவுட்ஸ் எல்லாமே கீழே போகிறது பார்க்கலாம். அவ்வளோ ஹெவனாக ஃபீல் ஆகும். நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி யாராச்சும் நல்லா கேட்டுட்டு அப்புறமா வாங்க. 2 வீலர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் நிறையாவே இருக்கும். காட்டு யானை, காட்டு எருமை, காட்டு பன்னி எல்லாமே இருக்கும். அதனாலே முடிஞ்ச அளவுக்கு 2 வீலர்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு 4 வீலர்ஸ் இல்லைன்னா பஸ்ஸில் வர்றது நான் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்னு சொல்கிறேன். நாங்கள் இந்த ஊருக்கு வர்றதே எங்கள் பசங்களுக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே லீவ் விட்டப்போ தான். எங்கள் பசங்க இங்கே வந்தப்போ ஆடு, மாடு, கோழி எல்லாத்தையும் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிடுவாங்க. எங்கள் அப்பா பண்ணுற எல்லா வேலையிலையுமே அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கேருந்து அவங்கள திருப்பி எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்க அழுந்துகிட்டே வருவாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு அவ்வளோ நல்ல டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஆனால் அங்கே படிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறது, வர்றது, டியூஷனுக்கு போகிறது இதே வேலையாக இருக்குமோ. அதனால தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பசங்களுக்கு வில்லேஜ் லைஃப் அப்புறமா இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் பற்றியும் கொஞ்சமாச்சு நாலேஜ் நாங்கள் கொடுக்கணும். ஏன்னா வருங்காலத்தில் அவங்க வாழ்கிறப்போ விவசாயம் தான் லீடில் இருக்க போகுது. அதனால பசங்களுக்கு படிப்போட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களையுமே நாங்கள் சைடில் கற்றுக் கொடுக்குறதும் நல்லது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. அப்புறமா உங்களில் எவ்வளோ பேருக்கு இந்த பிளேஸ் விசிட் பண்ணணும் இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இந்த ஃபாரஸ்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக போடுறேன். அப்புறமா இங்கே இருக்கிற ஸ்டே ரெசார்ட்ஸை பற்றி டீட்டெயில்ஸ், அப்புறமா இந்த ஃபாரஸ்ட்டோட ட்ராவலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே போடுறேன்.